இங்கே பிடிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இந்த 175 205 ஆட்டோட சிடிஐ யூனிட் வந்து எப்படி செக் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த இதில் ப்ரௌன் ஒண்டிக்கு தானே, இந்த ப்ரௌனுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு வச்சா இங்கே கரண்ட் வரணும். இங்கே செக் லைட் பத்து பாரு, கரண்ட் வரணும். சரியா, இதுக்கு வரணும். சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இங்கே செக் லைட் வச்சு பார்த்தா இதுக்கு கரண்ட் டைரெக்டாக வரணும். அடுத்தது பாருங்கள், இந்த பாருங்கள் வெள்ளையில் சோப்பு சின்ன கோடு ஒன்று வந்தது இருக்குது. ரைட், அதுக்கும் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். கரண்ட்டு இந்த வருதா, செக் லைட்டுக்கு கரண்ட் வருதா? இதுக்கு சரியா துறப்பு ஆன் பண்ணிவிட்டு ப்ரௌனுக்கு டைரெக்டாக வரும். சரியா, சிடிஐ யூனிட்டுக்கு பெய்த்துட்டு தான் இது அவுட் ஆகுது. சரியா, இந்த லைன் இந்த இது இந்த வெள்ளையும் சோப்பும். சரியா, இதுக்கு இந்த பாருங்கள் கரண்ட் வருதானே. இதுக்கு கரண்ட் வரலன்னு சொன்னால் சிடிஐ யூனிட் சுடுபாட்டு. சரியா, கரண்ட் வந்துச்சுன்னா சிடிஐ யூனிட் நல்லம். சரியா, இப்படி தான் இந்த சிடிஐ யூனிட் செக் பண்ணுறேன். சரியா, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்படி பின்னுக்கிடும். சரியா, கொஞ்சம் சரியா, இப்படி தான் சிடிஐ யூனிட் செக் பண்ணுறேன். சரியா, 175 205 ஆட்டா. சரியா, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் சிஸ்டம். பாருங்க காட்டித்தான் திருப்பி ஒருக்கா வா. இந்த பார்த்துக்கோங்க, இந்த ப்ரௌனுக்கும் சுவிட்ச் ஆன் பண்ணினா கரண்ட் வரணும். சரி, வருதா? ரைட், கரண்ட் வருதானே ப்ரௌனு, இந்த ப்ரௌன். அடுத்தது பாருங்கள், இந்த பால் கலர் இந்த சோப்பு, இந்த வெள்ளையும் சின்ன கோடு வந்து சோப்பு, அதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணினா ப்ரௌனுக்கு டைரெக்டாக கரண்ட் ஒன்று வரும். சரியா, சுவிட்ச் ஆன் பண்ணோடனே சிடிஐ யூனிட்லேருந்து அவுட் ஆகும் வந்து இந்த வெள்ளையும் சோப்பு கலர் கோடு வந்து அந்த பாருங்கள் துரு அப்படியே வந்து இங்கே போகுது, இங்கே இக்னேஷன் கோயிலுக்கு போகுது. சரியா, அது ஆல்ரெடி அந்த சுவிட்ச் ஆன் பண்ணினோடனே அந்த சிடிஐ யூனிட்டுக்கு பெய்த்து கரண்ட் வந்து செய்யும் இந்த பால் கலருக்கு வரணும். சரியா, இந்த கரண்ட் வந்து ஆன்லைனில் அப்படி ஈக்கணும். வந்தால் தான் சிடிஐ யூனிட் நல்லம். வரலன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க, இந்த வெள்ளை சோப்புக்கு ஓடிக்குது, இதுக்கு கரண்ட் வரலண்டா சிடிஐ யூனிட் சுடுபட்டு. சரியா, திரும்பி பார்த்துக்கோங்க. இதுக்கு கரண்ட் வரலண்டா சிடிஐ யூனிட் சுடுபட்டு. இந்த கரண்ட் வருது, இப்போ சிடிஐ யூனிட் நல்லா ஆகிக்குது. இப்படி தான் இந்த சிடிஐ யூனிட் செக் பண்ணுறேன். சரியா, ஓகே. இதில் வேறு லைனில் ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்தால் பாருங்க, இந்த சும்மா லைட் பச்சை கலர் உண்டு, இது வந்து நியூட்ரல் சுவிட்சோட லைன். அடுத்து வந்து ஒன்று ஏற்றிக்குது, இது வந்து பல்சர்ட பாருங்க, பல்சர் கோயில்ட வந்து கரண்ட் தான் இந்த ஆகிக்குது. இந்த லைன் நீளம் ஒன்றும், நீளத்தில் வெள்ளை கோடு வந்து ஒன்றும் பச்சை ஒன்றும். சரியா, இது பல்சர் கோயிலில், இது வந்து சிடிஐ யூனிட். சரி, இதில் வேறு எந்த டயக்ராம் இல்லை. இல்லை 4 வயர் வருது பாருங்க, இந்த 4 வயரில் ஒன்றும் நியூட்ரல் சுவிட்சிட தான் வந்து இந்த லைட் கலர் வயர். சரியா, பச்சை, கருப்பு வந்து ஏர்த். இந்த ப்ரௌன் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணினா இங்கே கரண்ட் வர லைன். சரியா, பாருங்கள். அடுத்து வந்து இது சிடிஐ யூனிட்லேருந்து அவுட் ஆகிற லைன் தான் வந்து இந்த வெள்ளை. சரியா, இதுக்கு கரண்ட் வந்துச்சுன்னா சிடிஐ யூனிட் ஓகே, நல்லா ஆகிக்கிறேன். இந்த வெள்ளை வயருக்கு கரண்ட் வரணும். வெள்ளை சோப்பு கோடு வந்தது, கரண்ட் வரலன்னா சிடிஐ யூனிட் சுடுபட்டு. ஓகே, வேலை அவ்வளோதான். இந்த சிடிஐ யூனிட் இப்படி தான் செக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.